வணக்கம். வாழ்க வளமுடன் முத்து ஐயா. நம்ம பிறப்பின் நோக்கமான இறை உணர்வு பெறதுக்கு இல்லற வாழ்க்கை ஒரு தடையாக இருக்குமா ஐயா? வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. கடலில் இருந்து ஆவியாகி மேகத்திற்கு சென்ற கடல் நீர் மீண்டும் மழையாக பெய்து அந்த நீர் ஆற்றிலோ குளத்திலோ ஏன் ஒரு தேங்காய்க்குள்ளே இருந்தாலும் கூட அந்த தண்ணீர் எப்படியாவது அதிலிருந்து விடுபட்டு கடலில் சேர்ந்து விட வேண்டும் என்ற வேகம் இருக்கத்தான் செய்யும். காரணம், புறப்பட்ட இடத்தில் சேர்ந்தால் அதன் பயணம் நிறைவு முழுமை அடைகிறது. அதே போல இறைநிலையிடமிருந்து மாற்றம் பெற்று வந்த மனிதன் மீண்டும் இறைநிலையோடு ஒன்றுவதையே முக்தி, மோட்சம், விடுதலை, முழுமை பேறு, வீடு பேறு என வாழ்க்கையின் நோக்கமாக நம் முன்னோர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அந்த நோக்கத்தை நிறைவேற பிரம்மச்சரியம்தான் அவசியம் தேவை என்றும், இல்லறத்தில் வாழ்பவர்கள் புத்தர் மாதிரி அனைத்தையும் துறந்து துறவரம் மேற்கொண்டால் மட்டுமே ஞானம் கிடைத்து முழுமை பேற்றில் வாழ முடியும் என்ற கருத்து முந்தைய காலத்தில் இருந்து வந்திருக்கிறது. ஆனால் அந்த குறையை போக்குகிற அளவிலே மகரிஷி அவர்கள் இல்லற வாழ்க்கையில் இருந்து கொண்டே அகத்தவம் அகத்தாய்வு பயிற்சி மூலம் இறை உணர்வு பெற்று ஜீவன முக்தர்களாக ஆனந்தமாக வாழ முடியும். ஆகவே நோக்கமான இறை உணர்வு பெற இல்லற வாழ்க்கை தடையாக இருப்பதில்லை. இன்ஃபேக்ட் உண்மையிலேயே அது வேகமாக முன்னேறுவதற்கு உதவி செய்கிறது. எப்படி? மகரிஷி அவர்கள் இல்லறமே இறை உணர்வு பெறுவதற்கு ஏன் சிறந்தது என்பதற்கான விளக்கத்தையும் கொடுத்திருக்கிறார்கள். வள்ளுவ பெருந்தகை பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார். அதாவது எத்தனையோ பிறவி எடுத்த ஒருவர் தனியாக ஒத்த ஆளாக பிரம்மச்சரியாக கடலிலே நீந்தி கரை சேர்ந்து இறை உணர்வு பெறுவது கஷ்டமா? அல்லது ஒரு போட்டு, ஒரு படகுல அவர் மட்டுமல்ல, அவருடைய வாழ்க்கை துணை, பெற்றோர்கள், குழந்தைகள் இவர்களையும் ஏற்றிக்கொண்டு கணவன் மனைவி இருவருமே இணைந்து அந்த படகுல இருக்கிற பெடலை அழுத்தி கரை சேருவது கடினமான யோசிச்சு பார்த்தால், இல்லறத்தோடு இறை உணர்வு பெற முயற்சிப்பதுதான் மிக சுலபம். வேகமாகவும் அதை அடைந்து விடலாம். கர்ம வினைகள் நிறைய இருப்பவர்களுக்கு இறைநிலை கருணையோடு இல்லற வாழ்க்கை ஏற்படுத்தி கணவன் மனைவி இருவரும் இணைந்து ஒரே நோக்கத்தோடு இந்த பிறவியிலேயே இறை உணர்வு பெற ஒரு அற்புதமான வாய்ப்பே இந்த இல்லற வாழ்க்கை என்பது. முழுமை அடைய வேண்டும் என்றால் வினை பதிவுகளை கழிக்க வேண்டும். நண்பர் சுப்பு 1 கோடி பாவப்பதிவுகளை வைத்திருக்கிறார், 100 கோடி புண்ணிய பதிவுகள் வைத்திருக்கிறார் என்றால் அதை பகிர்ந்து கொடுக்க 100 கோடி புண்ணியத்தை இன்பமாகவும் 1 கோடி பாவப்பதிவை துன்பமாகவும் அனுபவிக்க வாழ்க்கை துணைக்கு எத்தனை வாய்ப்புகள் இல்லறத்தில் கிடைக்கிறது. அதனால்தான் திருமணங்கள் சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்படுகின்றன என நம் முன்னோர்கள் கூறினார்கள். ஏனென்றால் கர்ம வினைகளுக்கு ஏற்ப வாழ்க்கை துணை அமைகிறது. நண்பர் குப்புக்கு எடுத்த பொருள் எடுத்த இடத்துல இருக்கணும் என்ற கொள்கையில் இருக்கிறார். ஆனால் அவருக்கு வந்திருக்கிற மனைவி அதை மட்டும் செய்ய மாட்டார்கள். அலமாரியில் அந்த கதவை திறந்து ஒரு துண்டு எடுத்தால் கூட எடுத்த பின் அலமாரி கதவை மூட மாட்டார்கள். ஏன்? அப்பதான் கர்ம வினை விரைவாக கழியும். இதை கணவன் மனைவி இருவரும் உணர்ந்து எவர் ஒருவர் துன்பம் தரினும் வினை போகும் நல் மருந்தே என அவர்களை அப்படியே ஏற்றுக்கொண்டு இருவரும் பொறுமை, விட்டு கொடுத்தல், தியாகம் மூலம் ஒருவருக்கொருவர் ஒத்து உதவி வாழ ஆரம்பித்தால் ஒரு பிரம்மச்சாரியை விட விரைவாக வினைகளை கழித்து தூய்மை பெற்று ஆனந்தமாக வாழ முடியும். இல்லறத்தில் இருந்தாலும் இறை உணர்வு பெற முடியும் என்ற நம்பிக்கையோடு எப்படி வாழ வேண்டும் என்ற வகை தெரிந்து வாழ்வோம். நன்றி. வாழ்க வளமுடன். உங்க வாழ்க்கையிலையும் வசந்தம் மலரணுமா? இந்த வாழ்க்கை கல்வியை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கணுமா? லைஃப் அட் 360 ஸ்கை ப்ரொஃபஸர் முத்து இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.